ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிளெண்டரில் இருக்க கேமராவை எப்படி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஸ்விட்ச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் ஒரு பிளெண்டரில் ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணி நீங்கள் ரெண்டர் எடுத்துறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் சில விஷயங்களை ஆட் பண்ண நினைப்பீங்க. அதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ண நினைப்பீங்க, இல்லைனா ஏதாவது ஃபாக் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கம்பாஸ்டிங்கில் ஏதாவது லைட்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆட் பண்ண நினைப்பீங்க. ஸோ நீங்கள் திரும்பவும் பிளெண்டரில் போயிட்டு அதெல்லாம் ஆட் பண்ணி ரெண்டர் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ 3D பொறுத்த வரைக்கும் ரெண்டிங் டைம் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அதை வந்து நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஆட் பண்ணலாம், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நீங்கள் கம்பாஸ்டிங் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி டைத்தில் நீங்க திரும்பவும் டெக்ஸ்டையோ இல்ல ஒரு 3D மாடலையோ இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல இருக்க 3D கேமரா ட்ராக்கரை யூஸ் பண்ணி திரும்பவும் ட்ராக் பண்ணுவீங்க. அப்படி ட்ராக் பண்ணும்போது ட்ராக்கிங் வந்து மேக்ஸிமம் அக்யூரேட்டா இருக்காது, ஃப்ளோட் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு லிரிக்கல் வீடியோ எடிட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் 3D அனிமேஷன் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கொண்டு வந்து ஈஸியா நம்மளால டெக்ஸ்ட் அனிமேஷன் கொடுத்துக்க முடியும். இந்த மாதிரி சில விஷயங்களை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல தான் பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நம்ம மிஷினுக்கு ரொம்ப ஹெவியா இல்லாம இருக்கும். ஸோ நீங்க எல்லாத்தையுமே பிளெண்டருக்குள்ள போட்டு அதை ரெண்டர் எடுக்கும்போது ஹெவி பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ஹெவி லோட கம்மி பண்றதுக்கு தான் மேக்ஸிமம் ஒர்க் வந்து நம்ம ரெண்டர் எடுத்த பிறகு கம்பாஸ்டிங் கொண்டு போய் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த டூல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 100% அக்யூரேட்டான ஒரு ரிசல்ட் வந்து நம்மளால் அதில் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அங்கே இருக்க கேமரா அப்படியே நம்ம இங்கே ஸ்விட்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு லிரிக்கல் வீடியோ ஒன்று எடிட் பண்ணியிருந்தேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான டுட்டோரியல் வீடியோ நம்மளோட சேனல்லே வரும். ஸோ அந்த வீடியோவில் நான் இந்த டூலை அதிகமாகவே யூஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ ஏன்னா நான் 3D அனிமேஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டு ஸோ டெக்ஸ்ட்டை மட்டும் வந்து நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிடுவேன். ஏன்னா மோஷன் கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பக்காவாக இருக்கும், 3D அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் பிளெண்டர் பக்காவாக இருக்கும். இப்போ எப்படி நம்ம பிளெண்டரில் இருக்கிற ஒரு கேமராவை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பிளெண்டரில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3D சீன் வச்சிருக்கேன். 0 ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு அந்த கேமரா வியூவிலேருந்து காமிச்சேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ஒரு லிரிக்கல் வீடியோக்காண்டி நான் அந்த சீனை வந்து நான் கிரியேட் பண்ணேன். ஸோ இந்த கேமராவை தான் நம்ம வந்து அப்படியே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி இந்த 3D சீனை வந்து ரெண்டர் எடுத்து வச்சுட்டேன். இந்த சீனை வந்து நான் சாங்காண்டியே ரெண்டர் எடுத்து வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் இருக்க எல்லா ஃப்ரேம்ஸுமே இங்கே வந்து இமேஜ் சீக்வன்ஸாக வந்து நான் ரெண்டர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் சீக்வன்ஸை வந்து நம்ம வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஸ்விட்ச் பண்ணிட்டு இப்போ டபுள் கிளிக் கொடுத்து நான் என்னோட ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட அந்த இமேஜ் சீக்வன்ஸ். ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு PNG சீக்வன்ஸ் இங்கே ஆல்ரெடி செலக்டில் தான் இருக்குது. ஸோ இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்போவுமே டிஃபால்ட்டாக 60 ஃப்ரேம்ஸில் தான் வரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அதோட ஃப்ரேம்ஸை வந்து இங்கே கிளிக் பண்ணி இன்டர்பிரேட் ஃபுட்டேஜில் வந்து அதோட ஃப்ரேம்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். நான் இது வந்து 24 ஃப்ரேம்ஸில் தான் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணேன். பிளெண்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நான் 24 FPS தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால நான் அந்த FPSக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம ப்ளேபேக் பண்ணும்போது நம்ம எப்படி ரெண்டர் பண்ணமோ அந்த ப்ளேபேக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இது அப்படியே ட்ராக் பண்ணி நியூ காம்போசிஷன் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் ப்ரிவியூ செக்ஷன்லையுமே ஃப்ரேம் ரேட் வந்து கரெக்டாக நம்ம என்ன இதில் ரெண்டர் பண்ணமோ அந்த செக்ஷனில் வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நம்மளோட 3D சீன். ஸோ இப்போ இந்த சீனில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த பாட்டிலாக நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் இருந்தால் அப்படி இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கான நான் போய் திரும்பவும் போயிட்டு கேமரா ட்ராக்கர் ஓப்பன் பண்ணி கேமராவை ட்ராக் பண்ணி நான் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம்னா எனக்கு அந்தளவுக்கு அக்யூரேட்டாக கிடைக்காது. நம்மள்ட்ட 100% அக்யூரேட்டாக நம்மளால் அந்த டேட்டாவை எடுக்க முடியுங்கப்போ நம்ம அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் இதோட கேமராவை வந்து நான் பிளெண்டர்லேருந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பிளகின் வந்து தேவைப்படுது. அதாவது எக்ஸ்போர்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் வந்து பிளெண்டருக்கு தேவைப்படுது. அது ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் குரோமில் போயிட்டு எக்ஸ்போர்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பிளெண்டர் ஆட் ஆன் டைப் பண்ணிங்கன்னா அஃபிஷியல் சைட்லேயே இதோட லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த கெட்டான் இருக்குல்ல, இந்த கெட்டானை கிளிக் பண்ணி இதை ட்ராக் பண்ணி நம்மளோட பிளெண்டரை ஓப்பன் பண்ணி இன்னுக்குள்ளே ட்ராப் பண்ணிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு இங்கேருந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து காமிச்சிடும், உங்கள்கிட்ட ஆல்ரெடி இந்த பிளகின் வந்து இருக்குது அப்படின்னு. ஸோ நான் ஆல்ரெடி இந்த பிளகின் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், அதனால எனக்கு காமிக்குது. உங்களுக்கு இங்கே வந்து இன்ஸ்டால்னு காமிக்கும், நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸில் செக் பண்ணி காட்டுறேன். இந்த ஆட் ஆன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டைப் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எனக்கு வந்து இந்த ஆஃப்டர் JSX இந்த JSங்கிறது ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் தான். இதில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஒரு ஸ்கிரிப்டாக தான் இங்கே வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ எனக்கு வந்து இந்த கேமரா மட்டும் தான் எனக்கு தேவை. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன், நான் கேமரா செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த கேமராவில் மட்டும் நான் அனிமேஷன் கொடுக்கல, கேமரா மூவ் ஆகிறதுக்கு இங்கே எம்டிலேயே நான் அனிமேஷன் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எம்டியை நான் மூவ் பண்ணேன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம எப்போவுமே ஒரே ஒரு கேமரா மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகக்கூடாது. எம்டியையும் கேமராவையும் வந்து நீங்கள் பேரண்ட் பண்ணி அனிமேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸோ அதோட டேட்டா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகாது. அதனால் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு அக்யூரேட்டாக ஒரு இடத்துல டெக்ஸ்ட் நான் வந்து ஆட் பண்ண இருந்தேன்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண நினச்சேன். ஸோ அந்த இடத்துல நான் ஒரு வந்து எம்டி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணேன்னா, இன்னொரு தடவை கூட நான் ஒரு எம்டி ஆட் பண்ணுறேன். ஷிஃப்டியை கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எம்டின்னு இருக்கா, கீழே பிளெயின் ஆக்சிஸ் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணி கொஞ்சம் இந்த சைடில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் 0 கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் எனக்கு இங்கனக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்குள்ளே நான் வச்சுட்டு இப்போது அனிமேஷன் கொடுத்துருக்கேன். கேமரா நான் செலக்ட் பண்ணிட்டேன். எந்த இடத்துல நம்மளுக்கு டெக்ஸ்ட் வேணும் ஸோ அதுக்காண்டி நான் ஒரு எம்டி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் எப்போவுமே ஒரு எம்டி ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த லொக்கேஷனில் தான் எனக்கு வந்து டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு என்ன பண்ணேன்னா எம்டி மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எம்டி நம்மளோட கேமரா. நீங்கள் இதில் எத்தனை ஆப்ஜெக்ட் வேணால் செலக்ட் பண்ணலாம், எத்தனை எம்டிஸ் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாரோட டேட்டாவுமே நம்மளோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வரும்போது நல்ல ஆப்ஜெக்டாக தான் வரும். எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் ரெண்டுமே செலக்ட் பண்ணிவிட்டேன்.
ஸோ ஃபைலில் போயிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் இருக்கா, ஸோ எக்ஸ்போர்ட்டில் கீழே போனீங்கன்னா கடைசியில் காமிக்கும் அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் JSX, அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணி ஸோ என்னோட இந்த ஃபார்மெட்டில் ஆல்ரெடி நான் அந்த வீடியோக்கு எடிட் பண்ணும்போது நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதோட நேம் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், டுட்டோரியல். ஓகே, ஸோ இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே செலெக்ஷனில் சீன் கேமராஸ்னு போட்டுக்கும். ரெண்டாவது செலக்டட் ஒன்லி, அதை செலக்ட் பண்ணிங்க. ஸோ நம்ம செலக்ட் பண்ணது மட்டும்தான் அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா சீனில் இருக்க மொத்த ஆப்ஜெக்டோட டேட்டாவுமே அது வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை, கேமரா அந்த எம்டி டேட்டா மட்டும் நமக்கு கிடைச்சா போதும். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துறேன். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைலில் கிளிக் பண்ணி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்ஸ்னு இருக்கும், ரன் ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்கா, ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் செலக்ட் பண்ணப்பட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டுட்டோரியல்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுமா, ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து இங்கே இருக்குது. நான் அதை கொடுத்து ஓப்பன் கொடுத்துறேன். எப்போவுமே நம்ம ஒரு ஸ்கிரிப்டை ரன் பண்ணோம் அப்படின்னா அது இண்டிவிஜுவலாக ஒரு காம்போசிஷனாக தான் ஓப்பன் ஆகும். ஸோ காமிக்குது, காம்போசிஷனாக ஓப்பன் பண்ணிடலான்னு காமிக்குது. நான் வந்து டுட்டோரியல் போடும், டுட்டோரியல் கொடுத்து எப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்துறேன். லெஃப்ட் சைடில் நம்மளோட அந்த ப்ராஜெக்ட் விண்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டுட்டோரியல் சொல்லிட்டு ஒரு காம்போசிஷன் நியூ ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ நான் டபுள் கிளிக் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம செலக்ட் பண்ண அந்த கேமரா, நம்ம செலக்ட் பண்ணியிருந்த அந்த எம்டி வந்து இங்கே வந்து நல்ல ஆப்ஜெக்டாக வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஒரு ரெண்டும் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து அந்த மோஷன் வந்து கிடச்சிருக்கும். நான் அது வந்து 2 வியூஸில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். செலக்ட் பண்ணி 2 வியூஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அது ஃப்ரண்ட் வியூவில் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கேமராவோட அனிமேஷன் எக்ஸாக்ட்லி நம்மளோட அந்த 3D கேமரா எப்படி மூவ் ஆயிருக்கோ, ஸோ அந்த கேமராவோட அனிமேஷன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே எஃபெக்ட் வந்து இங்கேயும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி ரொட்டேட் ஆகுது, நம்மளோட கேமரா வந்து கீழே டவுன் ஆகுது. எந்த இடத்துல அந்த எம்டி கொடுத்துருக்கோமோ அந்த எம்டி. ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இமேஜ் சீக்வன்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த சீனை நான் அப்படியே இதில் ட்ராப் பண்ணிடுறேன். ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த கேமரா வந்து மேட்ச் மூவிங் ஆகிற மாதிரி தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நல்ல ஏர் அங்கேயே மேலே செட்டில் ஆயிருக்கும் நம்ம வீடியோவில். ஸோ அந்த மாதிரி ஸ்டிக் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறேன்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டுனே ஆட் பண்ணுவோம், டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நான் 3D சேஞ்ச் பண்ணிட்டேன். 3D சேஞ்ச் பண்ணோடனே அது வேறு ஒரு லொக்கேஷனுக்கு போயிடும். ஸோ நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அது வேறு லொக்கேஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி இதோட பொசிஷன் டேட்டா எடுத்துங்க. நமக்கு நான் சொல்ல பண்ணி பாருங்க, நம்ம கேமரா வாங்கி செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இது பிளெண்டரில் கொடுத்துருக்க அந்த அனிமேஷன் வந்து இங்கே கீ ஃப்ரேமாகவே டேட்டாவை எடுத்துருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா எம்டியை கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பொசிஷன் டேட்டா இருக்குல்ல, ஸோ அதை காப்பி பண்ணி நம்மளோட டெக்ஸ்ட்டோட பொசிஷன் டேட்டாவில் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம அந்த நல் எங்கே இருந்துச்சோ அந்த பொசிஷனுக்கு நம்மளோட டெக்ஸ்ட் வந்து வந்திருக்கும். வெர்டிக்கலாக நிற்கிது. ஸோ நான் வந்து ஹரிசாண்டலாக படுக்க வைக்கணுங்கிறக்காண்டி நான் வந்து இதோட ஓரியன்டேஷன் எடுத்துக்கிறேன். அதாவது ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா ஸோ நம்ம ரொட்டேஷன் ஆப்ஷன்லேருந்து எல்லாமே வரும். ஸோ இதில் ஓரியன்டேஷன் இருக்கா, அதை காப்பி பண்ணி நம்மளோட டெக்ஸ்ட் ஏரியில் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல இருந்தால் அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஹரிசாண்டலாக படுத்துச்சு கொஞ்சம் மூவ் பண்ணி இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக பார்த்து மூவ் பண்ணி வச்சாலே போதும். ஸோ இப்போ நான் வந்து ஒன் வியூவில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த வீடியோவில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. இதை வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன், மூவ் பண்ணி வச்சுக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்லி டெக்ஸ்ட் மட்டும் கிடையாது, நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஹார்ட் இமேஜ் எடுத்திருக்கேன். இது வந்து 3D சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம எம்டியோட பொசிஷனை காப்பி பண்ணி இமேஜில் போட்டுறேன். ஸோ அதோட ஓரியன்டேஷனையும் காப்பி பண்ணி இமேஜில் போட்டுறேன். ஸோ இப்போ ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் எஸ் கொடுத்து நம்மளோட அந்த ஹார்ட் லேயரோட ஸ்கேலை வந்து கம்மி பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நான் அதை மூவ் பண்ணி உள்ள வைக்க. ஸோ அந்த ஹார்ட்டு வந்து கொஞ்சம் மொபைல் மேலே ஓவர்லேப் ஆகுதா, கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல வைப்போம். இப்போ எஸ் கொடுத்து ஸ்மால் பண்ணிப்போம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இப்படி மட்டும் இல்லை, நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை இப்போ பாட்டிலாக நீங்கள் நிற்க வைக்கணுன்னாலும் நீங்கள் ரொட்டேஷனை கொடுத்து ஸோ நான் 2 வியூஸில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 2 வியூஸில் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இதோட டாப்பில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நீங்கள் லிரிக்கல் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அவங்க ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பிளேஸில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபாக் எஃபெக்ட், டஸ்ட் எஃபெக்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விஎஃப்எக்ஸ்லேயே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கேமரா ஸ்விட்ச் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க. இது மூலமாக நீங்கள் உங்களால் 2 டைமையும் சேவ் பண்ணிக்க முடியும். நிறைய விஷயங்களை அதை ஆட் பண்ணிக்க முடியும். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் எம்டி கூட கிரியேட் பண்ண தேவையில்லை. ஆப்ஜெக்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ நான் ஃபைலில் போய்ட்டு எக்ஸ்போர்ட்டில் போய்ட்டு திரும்பவும் நான் அவங்க ஆட் பண்ணுறேன். 2A1 ஓகே பாரதிஷி. பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண அந்த பாட்டிலோட எல்லாத்துமே இங்கே டேட்டாக வந்துருச்சு, நல்ல லேயராக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிளெண்டரில் இருக்க கேமராவை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது. இது வரைக்கும் நம்ம சைடு யாரும் இந்த மாதிரி டுட்டோரியல்ஸை வந்து கவர் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளோட வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கூட நம்மளோட கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நான் அதிகமாக வீடியோஸ் போட ஆரம்பிப்பேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோ ரொம்ப வேகமாக போட ட்ரை பண்ணுறேன். டாடா பை பை.